சீலவிருத்தைஹி வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைश्च சஜ்ஜனைஹி கதயன்னாஸ்தவை நித்யம் அஸ்திரயோக்யாந்தரேஷ்வபி. சீலத்தினால பெரியவா, ஞானத்தினால பெரியவா, வயசுனால பெரியவா என்கின்ற 3 விதமான பெரியோர்களோடையும் அவர் பழகின்றிருப்பார். ரொம்ப பிஸியானவர், ராஜகுமாரர் இல்லையா, அரசாங்க வேலைகள்லாம் செய்யக்கூடியவர் இல்லையா, அதனால அவருக்கு ஹெக்டிக்கா இருக்கும், ஒரு காலம் நேரமே கிடைக்காது. அதனால சில பேர் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும் பொழுது சத்சங்கத்துக்கு நேரம் இல்லை, சத்சங்கத்துக்கு நேரமே இல்லை, சத்சங்கத்துக்கு நேரமே இல்லைன்னு சொல்லுவா. ராமச்சந்திர பிரபு எப்படி இருக்காருன்னா, அதுக்கு கிடைச்ச இடைவேளையில கூட அவர் சீல விருத்தர்கள், வயோவிருத்தர்கள், ஞான விருத்தர்களோட பழகுவார். அஸ்திரயோக்யாந்தரேஷ்வபி. எங்கேயாவது இடைவேளை கிடைச்சிட்டு போறோம், இடைவேளையில கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பா இல்லையா, இவரை பொறுத்த வரைக்கும் சத்சங்கம் தான் ரிலாக்ஸேஷன். அஸ்திரயோக்யாந்தரேஷ்வபி. புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதஹா. அபாரமான மேதாவிலாசம் உடையவர் புத்திமான், மதுரமா பேசுறவர் மதுராபாஷி, பூர்வபாஷி யாராவது பேச தயங்கினா கூட அவ தயக்கத்தை நீக்கி தானே முன்வந்து பேசுறவர் பூர்வபாஷி. ஹிருதயத்திலேந்து பிரேமையோட பேசுறவர் பிரியம்பதா. வீரியவான் நச்ச வீரியேன மகதா ஸ்வேன விஸ்மிதா. ராமருடைய கல்யாண குணங்கள், இந்த கல்யாண குணங்களை பார்த்து உலகத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுறா. அவருடைய கல்யாண குணங்களை கண்டு ஆச்சரியப்படாதவா யாருமே இருக்க முடியாதுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். அது எப்பேற்பட்ட நாஸ்திகனா இருக்கட்டும், அல்லது எப்பேற்பட்ட வேத விரோதியா இருக்கட்டும், எவனாத்தான் இருக்கட்டும், உலகத்துல கொஞ்ச நாளி உட்கார்ந்து ராமகதை உள்ளது உள்ளபடி கேட்டுவிட்டான் அப்படின்னா ஒரு க்ஷணமாவது ஆஹா அப்படின்னு தலையை ஆட்டாத இருக்க முடியாது, தலையாட்டாத இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல அவன் தலையை ஆட்டுறானோ ஆஹாஹா அப்படிங்கிறானோ அந்த இடத்துல அவன் உள்ள இருக்கிற ராமனை தொட்டுட்டான்னு அர்த்தம். அதுதான் ஆத்மவத்தைய, தொட்டுட்டான்னு அர்த்தம். அப்படிதான் ஆக்கிடும். ஏன் தலையாட்டுறான் அப்படின்னு, நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த ராமர் தான் இருக்கார் அப்படிங்கிறதுனால தலையாட்ட வச்சுடுறது, தலையாட்ட வச்சுடுறது. விஷயத்துக்கு வரேன். உலகத்துல எல்லாருமே அவருடைய குணங்களை பார்த்து ஆஹாஹா அப்படின்னு சொல்றவாதான், ஆச்சரியப்படுறவாதான், அப்படிதான் ஆகும். அது உலகத்துல எல்லாரும் அவருடைய குணங்களை பார்த்து ஆச்சரியப்படுறா, ஒத்தர தவிர அப்படின்னு வால்மீகி இங்க ஒரு பதப்பிரயோகம் பண்றார். ஒத்தர தவிர. அது யார் ஒத்தர்? தன்னுடைய குணங்களை பார்த்து தான் ஆச்சரியப்படாதவர் அப்படிங்கிறது அந்த ராமர் தான் அப்படின்னு இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றார். உலகத்துல மந்தர கூட, கைகேயி கூட, அல்லது ராவணன் கூட ராமருடைய குணங்களை பார்த்து ஆச்சரியப்படுறவன் தான். இருந்தாலும் ராமச்சந்திர பிரபு ஒத்தர்தான் தன்னுடைய குணங்களை பார்த்து எனக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கே என்று ஆச்சரியப்படாதவர். சத்தியம் அது. அது நீங்க காவியத்தை எடுத்து பார்த்தாலே புரியும். மொத்த கிரந்தத்துல சில இடங்கள்ல சுயம் தான் ஒரு ராஜகுமாரனாவோ ராஜாவாவோ யுவராஜனாவோ இருக்கிறதுனால தான் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க வேண்டி வரும். சில இடங்கள்ல க்ஷத்ரிய தர்மம் அது எண்ணி விடலாம் 2-3 இடம். அந்த 2-3 இடத்துல ராமர் சொப்பிரசம்சை பண்றாருங்கிறது வாஸ்தவம் தான். ராமோ திருநாபிபாஷத்தே, அது மாதிரியான இடத்துல தான் தன்னை புகழ்ந்துக்கிறாருங்கிறது வாஸ்தவம் தான். ஒரு 2-3 இடம், அதுலயும் 2-3 லைனா தான் இருக்கும். அது மாதிரி இடங்களை தவிர வேற எங்கேயுமே இந்த கிரந்தத்துல, த்ரூ அவுட் இந்த காவியத்துல வேற எங்கேயுமே ராமச்சந்திர பிரபு தன்னை புகழ்ந்துண்டாருங்கிறதே கிடையாது. இவ்வளோ பெரிய நாயகன், யார் சென்ட்ரிக்கா இந்த இதிகாசமே அமைஞ்சிருக்கோ அவர் தன்னை வாயார புகழ்ந்துண்டார் அப்படி எங்கேயுமே கிடையாது. அதுதான் இந்த ஸ்லோகம். வீரியவான் நச்ச வீரியேன மகதா ஸ்வேன விஸ்மிதா. அவர் தன்னுடைய குணங்களை பார்த்தும் ஆச்சரியப்பட்டவர் கிடையாது. அவர் தன்னுடைய வீரியத்தை பார்த்தும் என்ன போல மகாவீரன் உண்டோ அப்படின்னு நினைச்சது கிடையாது. நச்சான்ருத கதோ வித்வான் விருத்தானாம் பிரதிபூஜகா
அனுரக்தா பிரஜாபிஷ்ச பிரஜாச்சாபி அனுரஞ்சதே நச்சா அனிருத்தகதா, பொய் சொல்ல மாட்டார், பெரியோர்களிடத்துல வணக்கம் உடையவர். அடுத்த ஒரு வார்த்தை அருமையா போட்டார், அனுரக்தா பிரஜாபிஷ்ச, ஜனங்களால தான் சந்தோஷப்படுறவர், ஜனங்களை தான் சந்தோஷப்படுத்துறவர். இந்த 2 காரணங்களால தான் அவருக்கு ராமர் என்ற திருநாமமேன்னு வச்சுக்கோங்களேன். ரமிக்கிறார், ரமிக்க செய்கிறார் என்கிறதுனால ராமர் என்று பெயர். என்னவோ எதிர்ச்சியா அப்படி அமைஞ்சிருக்கு. ராவணகாங்கிற பெயர் பார்த்தேன்னா எல்லாரையும் அழச் செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம், அல்லது அவனே அழறவன் அர்த்தம். ராமன்கும் பொழுது ரமிக்கிறவன். ஒன்று நமக்குள்ள அந்த ஒரு சாந்தியை தொட்டுட்டோம்னா மற்றவாளுக்கும் அந்த சாந்தியை கொடுக்க முடியும். நமக்குள்ள அசாந்தி தான் இருக்குன்னா மற்றவாளுக்கும் அசாந்தி தான் கொடுக்க முடியும். பிரபு எப்பேற்பட்டவர், ராமர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு தானும் ஆத்மாராமனா இருந்துண்டு சர்வராமனாவும் இருக்கார். தானும் ரமிச்சுண்டு எல்லாரையும் ரமிக்க செய்கிறவராகவும் இருக்கார். தன்னிடத்துல உள்ள அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ரமணம், அந்த ஒரு சுவானுபவம், அதை எல்லாருக்கும் வித்தரணம் பண்ணக்கூடியவரா இருக்கார். சானுக்ரோஷா ஜிதக்ரோதா பிராமண பிரதிபூஜகா தீனானுகம்பீ தர்மஜ்ஞா நித்யம் பிரகிரஹவான் சுச்சிஹி. சானுக்ரோஷா, கருணை உள்ளம் கொண்டவர், அபார கருணாசிந்து, கோபத்தை வென்றவர். ஜிதக்ரோதா, வேதியர்களை பூஜிக்கக்கூடியவர். பிராமண பிரதிபூஜகா. அதன் பிறகு நித்தியம் பிரகிரஹவான் சுச்சிஹி, பரிசுத்தர், எப்பொழுதும் சாரத்தை கிரகிக்கக்கூடியவர். குலோசிதமதி க்ஷாத்ரம் தர்மம் ஸ்வம் பகுமன்யதே மன்யதே பரயா கீர்த்தியா மகத் சொர்க்கபலம் ததா. குலம் அப்படின்னு ஒரு சொல், வம்சம்னு அர்த்தம், அதுக்கு கணம்னு அர்த்தம். இங்கே எந்த அர்த்தமும் பொருந்தும். பேக்ரவுண்டுன்னு சொல்லலாம் இங்கிலீஷில். இவரோட பேக்ரவுண்ட் என்ன, இவரோட சாயில் என்ன, குலம்ங்கிற சொல்லுக்கு இவ்வளவும் அர்த்தம். இவரோட சாயில் என்ன, அவருடைய குலம் க்ஷத்ரிய குலம்னு வச்சுக்கோங்களேன். க்ஷத்ரியா சாயில், க்ஷத்ரியா பேக்ரவுண்ட், க்ஷத்ரியா லீனியேஜ், இவ்வளோ அர்த்தம் அதுக்கு. அதுக்கு உச்சிதமான புத்தி உடையவர், மகாவீரனா இருக்கக்கூடியவர். க்ஷத்ரிய தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சவர். க்ஷத்ரிய தர்மம்னா என்னென்ன சுருக்கமா சொல்லிவிடலாம். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திர பிரகாரம் பார்த்தேன்னா, நம்முடைய பாரதிய சம்ஸ்கிருதி பிரகாரம் க்ஷத்ரிய தர்மம்ங்கிறது சரணாகத சம்ரட்சணம். சரணாகத சம்ரட்சணம், பிரஜாபாலனம் என்கிறது தான் க்ஷத்ரிய தர்மம். அதை சொல்றாரு இங்க. குலோச்சிதமதிஹி க்ஷாத்திரம் தர்ம, அந்த தர்மத்தை ரொம்ப பெருசா மதிக்கிறவர். அந்த தர்மத்தினால மகத்தான பலன் கிடைக்கும், மற்றவாளுக்கும் கிடைக்கும், தனக்கும் கிடைக்கும் என்கிறத நம்புறவர். நாஸ்ரேயசிரதோ யஸ்ச ந விருத்த கதா ருச்சிஹி உத்தரோத்தர யுக்தீனாம் வக்தா வாசஸ்பதிர் யதா. எது ஸ்ரேயசோ அதில் ஈடுபடுறவர், ஸ்ரேயஸ் இல்லாததில் ஈடுபடாதவர், விருத்தமான பேச்சுக்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர். விருத்தமானா மற்றவாளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, புண்படுத்துற மாதிரி பேசுறது, அல்லது தேவையில்லாத பேசுறதே. ந விருத்த கதா ருச்சிஹி, அதுக்காக பேசாமே உட்காந்துருப்பாரா அப்படின்னு சாஸ்திர விஷயமா பார்த்தேன்னா, உத்தரோத்தரம் பேசுறதுல பிருகஸ்பதிக்கு ஈடானவர் என்றும் சொல்லுகிறார். பிருகஸ்பதிக்கு ஈடானவர். உத்தரோத்தரம் பேசுறதுன்னா என்ன அர்த்தம்னா, அவர் பேசிகிட்டே இருக்கார், கேட்கிறவாளுக்கு ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வியிலேருந்து அந்த கேள்வி இவாளுக்கு வருது, இன்னும் கேட்கல, அதுக்குள்ள அவர் பதில் சொல்றார். அதுலேருந்து ஒரு கேள்வியிலேருந்து பதில், அந்த பதிலேருந்து ஒரு கேள்வி, அதுலேருந்து பதில், அதுலேருந்து கேள்வி, அப்படின்னு மேல 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 உத்தரோத்தரம் பேசக்கூடியவர் என்று அர்த்தம். அரோகஹா தருணோ வாக்மி வபுஷ்மான் தேசகாலவித் லோகே புருஷசாரஜ்ஞா சாதுரேகோ விநிர்மிதா. அரோகஹா, தன்னுடைய திருமேனியை எப்பொழுதும் ஆரோக்கியமா வச்சுட்டு இருக்கிறவர், சொஸ்தமா வச்சுட்டு இருக்கிறவர். அரோகஹாங்கிறதுக்கு ஆழமான 1000 அர்த்தம் உண்டு.
அரோகஹாங்கிறது ஒரு குணமாகுமா? ஆரோக்கியமாக ஒருத்தர் இருக்காருங்கிறது ஒரு எப்படி ஒரு ஹியூமன் வேல்யூன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியும். அரோகஹா எவ்வளோக்குள்ளோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கோமோ, எவ்வளோக்குள்ளோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் அழகாக சாஸ்திரப்புரோக்தமாக இருக்கோ, அது லைஃப் ஸ்டைல் சாத்விகமாக இருக்கோ, அவ்வளோக்குள்ளோ தீர்காயுசோட திருடமான ஆரோக்கியத்தோட நம்ம வாழ முடியும். அதை காட்டக்கூடிய வார்த்தையாக இது இருக்கு. அரோகஹா. அடுத்த வார்த்தை தருணஹா, இளைஞனா இருப்பாராம். வாக்மி, நல்ல பேச்சாற்றல் உடையவராக இருப்பார், இலக்வண்டா இருப்பார். வாக்மி. வபுஷ்பானு, அழகான திருமேனி உடையவராக இருப்பார். பார்த்தாலே தெரியறது. வடூரில் பார்க்கலாம், தில்லை வளாகத்தில் பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் எப்படி இருப்பார்? வபுஷ்பானு. தேசகால விது, எது தேசம் எது காலம், எது ஸ்பேஸ் எது டைம், எப்படி நடந்துக்கணும், இந்த தேசத்துக்கு இந்த காலத்துக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடியவர். தேசகால விது. இப்பேற்பட்ட லோகே புருஷசாரஜ்யா, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் வந்தாலும் அந்த மனுஷனுடைய சாரம் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டவர். ஒரு மனுஷன் ஏதோ பேசுறான் அப்படின்னா அவன் பேசுறதோட எசன்ஸ் இதுதான், அல்லது அவன் குணங்கள்ல எசன்ஸ் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சவர். இவ்வாறான ஒரு சாது, சாது ரேகா விநிர்மிதா, ரொம்ப அழகான வார்த்தை. இவ்வாறு ஒரு சாது நிர்மாணிக்கப்பட்டார், டிசைன் பண்ணப்பட்டார். ஒரு ஆர்கிடெக்சரல் பியூட்டி மாதிரி சொல்றார் வால்மீகி இங்க. சாது ரேகா விநிர்மிதா. விநிர்மிதகாங்கிற வார்த்தைக்கு நிறைய பாவம் தோன்றது என் மனசுல. என்னென்ன நிர்மாணிக்கப்பட்டார்னு ஏன் சொல்லணும்? ஷார்ப்பா இருக்காருன்னு அர்த்தம். ஆர்கிடெக்சரல் பியூட்டி. ஒரு தில்லை வளாகம் ராமரை யார் பண்ணாலோ தெரியாது நம்மளுக்கு, எந்த மகானுபாவம் பண்ணானோ அந்த தில்லை வளாகம் ராமரை அப்படி உருவாக்கி அப்படி நிர்மாணிச்சு எழுத்தாப்புல நிறுத்தினா, கிருதம் ஸ்வயம் சாது இது விஸ்வகர்மனா, அப்படி நிர்மாணிச்சு நிறுத்தினா எப்படி எவ்வளோ ஷார்ப்பா இருக்கும் அந்த மூர்த்தி. இந்த அர்ச்சா திருமேனி எவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். கலோக்கிலா சொல்லணும், நச்சுன்னு இருக்கார் ராமச்சந்திர பிரபு, நச்சுன்னு இருக்கார். அதுதான் சாது ரேகா விநிர்மிதா. சதுஸ்ரேஷ்ட குணைர்யுக்தா பிரஜானாம் பார்த்திவாத்மஜः பகிஷ்சர இவ பிராணஹ பபூவ குணதः பிரியஹ. இப்பேற்பட்ட இந்த சிரேஷ்ட குணங்களால அயோத்தியாவினுடைய பிராணனாக இருக்கார் ராமர். அயோத்தியா மக்களுக்கு எல்லாருக்கும் உசுருன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த உசுறு கண்ணு காது மூக்கு வச்சு வெளியில நடமாடித்துன்னு எதுவோ அதுதான் ராமச்சந்திர பிரபு என்று பிரபுவனுடைய ஒரு அலாதியான குணம் இருக்கு. பபூவ குணதः பிரியஹ சம்யக் வித்யா விரதஸ்நாதஹ யதாவத் சாங்கவேதவித் காந்தர்வே ச புவி ஸ்ரேஷ்டஹ பபூவ பரதாக்ரஜஹ. சம்யக் வித்யா விரதஸ்நாதஹ, நன்ன வித்தைகள் அத்தியனம் பண்ணவர், திறன்பட கற்றவர். ஏதோ மசமசானு கத்துக்கல, அறகுறையா கத்துக்கல, திறன்பட கற்றவர். கற்ற கசடர என்று சொல்லும்படியாக கற்றவர். யதாவது சாங்க வேதவிது, வேதாத்தியனம் பண்ணவர், அங்கங்களோட வேதத்தை அத்தியனம் பண்ணவர். இஸ்வஸ்திரேச்ச பிதுஸ்ரேஷ்டா, அஸ்திரசஸ்திரங்கள்ல அவ அப்பாவை விட சிரேஷ்டமானவர். முன்னாடி சொன்னார் குணைஹி தசரதோபமகா, குணங்கள்ல தசரதருக்கு ஈடானவர். இப்போ சொல்றார் அஸ்திரசஸ்திரங்கள் பராக்கிரமத்தில் அவ அப்பாவை விட சிரேஷ்டமானவர். இஸ்வஸ்திரேச்ச பிதுஸ்ரேஷ்டா காந்தர்வேச்ச புவி சிரேஷ்டா, காந்தர்வ சாஸ்திரத்திலையும் மிகச்சிறந்தவர். காந்தர்வ கலா, காந்தர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இஸ்தட்டிக்ஸ், சங்கீதம், நாட்டியம் முதலிய சாஸ்திரங்கள். காந்தர்வேச்ச புவி சிரேஷ்டா. ராமர் எழுந்து நாட்டியம் ஆட போறது இல்லை. வெளிப்படையா ஒரு கச்சேரியில உட்காந்துட்டு மேடையில ஏறி பாடுவாரா அப்படிங்கிறதும் கிடையாது. அது மாதிரி பாடினாரோ பரதநாட்டியம் ஆடினார்னோ ஒன்றும் கிடையாது. ராமர் இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அவரோட ரோல் வேற. அவளுக்கு ஸ்டேட்டஸ் கோன்னு உண்டு இல்லையா? அப்படி ஒன்று உண்டு. இன்னார் இப்படி இப்படிதான் நடந்துக்கணும், பண்ணணும். இதெல்லாம் அன்ரிட்டன் லா. அன்ரிட்டன் லா. ரொம்ப பெரிய மினிஸ்டரா ஒருத்தர் இருக்கார், பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் இருக்கார். அந்த பிரைம் மினிஸ்டர் பரதநாட்டியம் ஆடினார் அப்படிங்கிறது பொருந்தாதது.
அப்படி இருக்கும் பொழுது காந்தர்வம் தெரிஞ்சிருக்குன்னா நாட்டியம் சங்கீதம் தானே இது தெரிஞ்சிருக்கு, அதில் சிரேஷ்டமா வேற இருக்கார் அப்படின்னு சொல்றாரே வால்மீகி. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி ராமர் இடத்துல தெரிஞ்சுக்கலாம் என்னும் பொழுது ஸ்ரீ அண்ணா ரொம்ப ரசமாத சொல்லுவா. இவர் யாராவது பாடினாலோ தியாகராஜ சுவாமிகள் மாதிரி, அல்லது யாராவது நாட்டியம் ஆடினாலோ அதை அவர் பார்த்து எப்படி ரசிக்கிறார், அதில் உள்ள பாவங்களை பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தே அவருக்கு காந்தர்வ சாஸ்திரம் எந்த அளவுக்கு தெரியும் என்கிறது நமக்கு புரியும் அப்படின்பா. காந்தர்வே சபுவி சிரேஷ்டா பபூவ பரதாகிரஜா. இந்த பரதாகிரஜன் காந்தர்வத்திலையும் சிரேஷ்டமா இருக்கார். என்ன பதமோ, எதுக்கு இப்படி போட்டாரோ. பரத சரித்திரம் பாடுறதுக்கு ரொம்ப போக்கியமா இருக்கும், அனுகரணத்துக்கும் நாட்டியத்துக்கும் ரொம்ப போக்கியமா இருக்கும். அதனால பரத அப்படிங்கிறது பட்டுன்னு காந்தர்வனோடனே பரதன் ஞாபகம் வந்ததோ என்னவோ. காந்தர்வே ச புவி சிரேஷ்டா பபூவே பரதாகிரஜா. பரதனுடைய சரித்திரமே ஒரு காந்தர்வம் தான், அதுவே ஒரு கானம் தான். பரதனுடைய பக்தி பரிதமான சரித்திரம், பக்தியே கானம் தான். பரதனுடைய பக்தி பரிதமான சரித்திரம் கானம் தான். அதை ரசிக்கிறவர் அப்படிங்கிறதுனால காந்தர்வே, என்னுடைய வியாக்கியானம் இதெல்லாம் வால்மீகி மனசுல இருந்துதாங்கிறத நான் சொல்லலை. இப்போ ஸ்லோகத்தை பார்க்கும்போது அடி எனக்கு ஸ்புரிச்சதை இந்த ஸ்பாட் இந்த சமயத்தில் ஸ்புரிக்கிறத சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். காந்தர்வேச்ச புவி சிரேஷ்டா பபூவே பரதாகிரஜா. பரதாகிரஜன் காந்தர்வத்திலையும் சிறப்பாக இருந்தார் என்று சொல்லுகிறார். பரதாகிரஜன், பரதன் அப்படின்ற உடனேயே ராமருடைய அபிஜனங்கள்லாம் வால்மீகிக்கு ஞாபகம் வர, கல்யாணாபிஜன சாதுஹு அதீனஹா சத்யவாக் ருஜுஹு துஜைஹி அபிவினீதஸ்ச சிரேஷ்டைஹி தர்மார்த்த நைபுணைஹி. மங்களமான அபிஜனங்களை உடையவர் கல்யாண அபிஜனஹா. ராமர் அபிஜனங்களுக்கு பேர் போனவர். ராமருக்கு ஏத்த தம்பி லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன், ராமருக்கு ஏத்த நண்பன் குஹன், ராமருக்கு ஏத்த நண்பன் சுக்ரீவன், ராமருக்கு ஏத்த பத்னி சீதாதேவி, ராமருக்கு ஏத்த அப்பா தசரத சக்கரவர்த்தி, ராமருக்கு ஏத்த அம்மா கௌசல்யம்மா, எல்லாத்துக்கும் மேல ராமருக்கு ஏத்த சத்ரு ராவணன், ராமருக்கு ஏத்த தாசன் ஹனுமான் சுமந்திரன். கல்யாணாபிஜனஹா, மங்களமான அபிஜனம். அபிஜனங்களும் நச்சுன்னு அமைஞ்சிருக்கு, ஒன்னும் சோட போல. ராமாயணத்துல இந்த கேரக்டர் ஸ்கெட்சும்பாலே ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்கள்னு எடுத்துட்டோம்னா ஒன்றும் சோட போல, அப்படியே ஷார்ப்பா நச்சு நிர்மிதாக. நிர்மித சாதுரேகோ விநிர்மிதாங்கிற மாதிரி சாதவாக இமே நிர்மிதாக அப்படின்னு அமைஞ்சிருக்குங்க. அப்படி அற்புதமா இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள் ராமருடைய பரிவாரம். அதனாலதான் பகவத்பாதாள் பரிவாரத்தை ஸ்மரிச்சுக்கிறார் ராம புஜங்க ஸ்தோத்திரத்துல. அசீதா சமேதைஹி அகோதண்ட பூஷைஹி அலங்கேசகாலைஹி அராமாபிதேயைஹி அலம் தெய்வதைர்னஹா என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு பரிவாரம், இப்படி ஒரு பரிவாரம் அவ்வளவு நச்சுன்னு ஒருத்தருக்கு அமைய முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, அவர் அப்படி இருந்தால் அமையும். அதனாலதான் கல்யாணாபிஜனஹா சாதுஹு. ராமருடைய ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு ராமருக்காக சரணாகதி பண்ணி ராமருடைய சங்கல்ப பிரகாரம் நடந்து கொள்ளக்கூடிய பக்தாள் லக்ஷ்மணனோ பரதனோ விபீஷணனோ சுக்ரீவனோ எப்படி எல்லாரும் அப்படி அமைஞ்சிருக்கா, அவ்வளோ ஆழமான பக்தாளா இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா, ராமர் அப்படின்னாலே அது நாம் சரணாகதி பண்ற இடம். ராமரிடத்துல யார் பழகினாலும் அப்படிதான் பழக முடியும். ராமரோட பழகும் பொழுதே நாம் பண்பட்டுடுவோம், எண்ணோம்பிள ஆயிடுவோம். ராமரோட பழக பழக நாமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ராமரா ஆக ஆரம்பிச்சுடுவோம். அதனாலேயே அது மாதிரியான அபிஜனங்கள் தான் ராமரோட இருப்பா, ராமரோட பரிவாரமா இருப்பா, ராமரை பின்பற்ற ஆரம்பிச்சுடுவா. கல்யாணாபிஜனஹா சாதுஹு. சாதுன்னு சொல்லிட்டதுனால சாதுன்னா வேற ஒரு அர்த்தமும் உண்டு. ஐயோ பாவம் சாது அப்படின்பா இல்லையா, அது மாதிரியா எடுத்துக்க கூடாதுங்கிறதுனால அடுத்த வார்த்தை போடுறார் அதீனஹா, தைன்ய திசை இல்லாதவர். சத்யவாக் ருஜுஹு, சத்யசந்தர் ருஜுவா இருக்கிறவர். சத்யவாக்குங்கிற பதத்துக்கு அப்புறம் ருஜுங்கிற பதத்தை போட்டார் பாருங்க. சத்யசந்தரா இருக்கக்கூடியவர், ஸ்திரமா இருக்கக்கூடியவர். அப்புறம் என்னென்ன தர்மத்தையும் அர்த்தத்தையும் நமக்கு காட்டக்கூடிய பெரியவர்கள் இடத்துல வினயம் உடையவரா இருப்பார். துஜைஹி தர்மார்த்த தரிசிபி. தர்மார்த்த காம தத்துவஜ்ஞா ஸ்மிருதிமான் பிரதிபானவான்
லௌகிகே சமயாச்சாரே கிருதகல்பஹா விசாரதஹா. தர்மம் அர்த்தம் காமம் இதனுடைய தத்துவங்கள்லாம் புரிஞ்சவர், ஆழ்ந்த சிந்தனையாளர், ஸ்மிருதிமானு, ஆழ்ந்த மெமரி பவர் உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்மிருதிமானு. அப்புறம் பிரதிபானவானு, ஆச்சரியமான ஸ்பூர்த்தி உடையவர், இன்ட்யூஷன் உடையவர், பிரதிபானவானு. லௌகிகே சமயாச்சாரே, லௌகிகத்தில் சிறந்தவர், லோகத்தோட எப்படி பழகணும், யாரிடத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பேசக்கூடியவர். இன்னாரிடத்துல இப்படிதான் பேசலான்னு இருக்கு அது தெரிஞ்சு பேசுறவர். சபரியின் இடத்துல பேசுறது குஹன் இடத்துல பேசக்கூடாது, குஹன் இடத்துல பேசுறது சபரியின் இடத்துல பேசக்கூடாது. குஹன் அப்படிங்கிறவன் ஒரு வேடம், வேட்டையாடக்கூடியவன், வேடுவர் குடிய காப்பாற்றுறவன். அவனோட பேசும்பொழுது என்ன அப்படின்னு சபரிட்டு பேசுற மாதிரி பேசக்கூடாது. உபவாசமா இருக்கியாப்பா அப்படிலாம் பேசக்கூடாது. பின்ன என்னென்ன, அவன் தோளில் ஒரு குத்து குத்தி ஜாம் ஜாம்னு இருக்கப்பா, இப்படிதான் மெயின்டைன் பண்ணு, பாடி இப்படிதான் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறார் குஹனை பார்த்து. அதே சபரியை பார்த்து, சபரி தபஸ்வினி இல்லையா, வெடுவச்சி தான் இருந்தாலும் தபஸ்வினி, பரம தபஸ்வினியா இருக்கிறதுனால அவளை பார்த்து என்ன பாட்டி இவ்வளோ இழைச்சிருக்கேள், இப்படிலாம் இருக்கக்கூடாது, நிறைய சாப்பிட்ணும், பாடியை மெயின்டைன் பண்ணோம் அப்படிலாம் பேச மாட்டார். சபரியை பார்த்தான்னு ஆஹாரஸ்ச தபோதனே, ஆகாரம் நியமமா இருக்கா, உங்களோட உபவாசங்கள்லாம் நடக்கிறதா என்று கேட்கிறார். இன்னாரிடத்துல இது பேசணும்னு தெரிஞ்சவர். லௌகிகே சமயாச்சாரே கிருதகல்பஹா விசாரதஹா நிபிருதஹா சம்வృతాகாரஹா குப்தமந்திரஹா சகாயவான் அமோக குரோத ஹர்ஷஸ்ச தியாக சம்யம காலவித். நிபிருதஹா, அவர் மனசுல என்ன சிந்தனை இருக்குங்கிறது வெளியில தெரியாதான், அந்த அளவுக்கு உள்ளடக்கியவர். சம்பிருதாக, கம்பீரமா இருக்கக்கூடியவர். அவரா நினைச்சு வெளிப்படுத்தாத வரைக்கும் அவர் மனசுல என்ன இருக்குங்கிறத வெளியில இருக்கிற அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா, புத்தி சாதுரியம் உடைய மந்திரிகளால கூட கண்டுபிடிக்க முடியாது. சகாயவானு அப்படிங்கிறது என்னன்னு ஆச்சரியமா சகாயம் பண்ணுவார். அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து எது மாதிரியான சகாயத்தை எடுத்துக்கணுமோ எடுத்துப்பார். அதுவுமே ரெண்டு அர்த்தம். அது சகாயவானு, அவருடைய கோபமோ அவருடைய சந்தோஷமோ, அதாவது அவருடைய அனுகிரகமோ நிகிரகமோ ரெண்டுமே வியர்த்தமாகாது. அமோக குரோத ஹர்ஷஸ்ச என்று சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பின்னாடி சொல்றாரு. அது ஹந்தேவ நியமாத்து வத்தியானு அவத்தியேன ச குப்யதி. யாரை தண்டிக்கணுமோ அவளை மட்டுமே தண்டிக்கக்கூடியவர். அது மாதிரி யாருடைய குணங்களால சந்தோஷப்படணுமோ அவள்கிட்ட மட்டுமே சந்தோஷமா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற இந்த ஒரு க்ஷத்ர தர்மம், க்ஷத்ரிய தர்மம், அதை சொல்றாரு இங்க. எதை தியாகம் பண்ணணும், எதை ஏத்துக்கணும் என்கிறது தெரிஞ்சவர். திருடபக்தி ஸ்திர பிரக்யா நாசத்கிராஹி ந துர்வச்சாஹ நிஸ்தந்திரிஹி அப்ரமத்தஸ்ச ஸ்வதோஷ பரதோஷவித். திருடபக்தி, அவர் வைக்கக்கூடிய பிரேம திருடமா இருக்கும், சத்தியமா இருக்கும், நீடூடி இருக்கும். இன்னைக்கு பிரேம வச்சார் நாளைக்கு இருக்காது என்று இருக்காது. எப்படி பக்தி, பக்தினா பிரேம, பிரேம எப்படி திருடமா இருக்கோ அது மாதிரி ஞானமும் திருடமா இருக்கும். ஸ்திர பிரக்யா, பிரக்யா அப்படின்னு இங்க ராமரை சொல்றார். அதாவது பிரக்யா என்னன்னா உடையவர். பிரக்யாங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் பண்ணலாம். ஒன்று ஞானம்ங்கிற அர்த்தம் பண்ணலாம், இன்னொன்று அவேர்னஸ்ங்கிற அர்த்தம் பண்ணலாம். இது லௌகிக ஞானம்னு சொல்லலாம், ஆத்ம ஞானம்னு கூட சொல்லலாம். ஸ்தித பிரக்யங்கிறார் இல்லையா கீதையில, இங்க ராமாயணத்தை ஸ்திர பிரக்யா, திருடபக்தி ஸ்திர பிரக்யா ந அசத்கிராஹி. ஜனங்களிடத்துல இருந்து எது அசாரமோ அதை எடுத்துக்க மாட்டார். ந துர்வச்சாக, இந்த வார்த்தையை பேசியிருக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ராமர் இடத்துல இருக்காது. நிஸ்தந்திரிஹி, சோம்பல் இல்லாதவர். அப்ரமத்தஸ்ச, ஏமாறாதவர். ஸ்வதோஷ பரதோஷவித், தன்னுடைய தோஷம் என்ன, தன்னுடைய வீக்னஸ் என்ன, மற்றவாளுடைய தோஷம் வீக்னஸ் என்ன, தன்னுடைய லூப்ஹோல் என்ன, மற்றவாளுடைய லூப்ஹோல் என்ன என்கிறத தெரிஞ்சவர். ஸ்வதோஷ பரதோஷவித். இவ்வளோ பச்சையா அர்த்தம் பண்றதுக்கு நமக்கு முடியாவிடல், நமக்கு சங்கோஜம். ஏன்னா பிரபு இல்லையா, சங்கோஜமா இருக்குமாகில் வியாக்கியாதாக்கள் ரொம்ப பக்தியோட
அர்த்தம் பண்றா அழகா. தன்னுடைய அப்படின்னு சொல்லாம ஸ்வேஷாம் பரேஷாம் ச தோஷவித்து என்று அர்த்தம் பண்றார். தன்னை சேர்ந்தவாழ்கிட்ட உள்ள லூப் ஹோல்ஸ் என்ன, மற்றவாழிடத்துல உள்ள லூப் ஹோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவர் ராமர். ஸ்வதோஷ பரதோஷவித்து. இன்னொரு விதமாகவும் அர்த்தம் பண்றவா இருக்கா. என்னென்ன, மற்றவாழ்கிட்ட உள்ள தோஷத்தை கூட சில சமயத்துல தன் தோஷமா எடுத்து போட்டு காட்டுறவர், மற்றவாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக. மற்றவா உயர்ந்தவாளா இருந்தால், குணசாலிகளா இருந்தா அவள்கிட்ட தோஷத்தை யாராவது பார்த்துருவாளே அப்படிங்கிற பயத்துல அந்த தோஷத்தை தன் தோஷமா ஆக்கிண்டு வெளியில அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவளோட அபகீர்த்திலேருந்து அவளை காப்பாத்திடுறவர். ஸ்வதோஷ பரதோஷவித்து. சாஸ்திரஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச புருஷாந்தரகோ விதஹாக. சாஸ்திரஜ்ஞஸ்ச யஃ பிரக்ரஹானுக்ரஹயோஹோ யதா நியாயம் விசக்ஷணஹ. சாஸ்திரஜ்ஞஸ்ச சாஸ்திரம் தெரிஞ்சவர், கிருதஜ்ஞஸ்ச ரெண்டு வார்த்தை இங்க. கிருதஜ்ஞஸ்சன்னா அது ஃபீல். சாஸ்திரஜ்ஞஸ்ச அப்படிங்கிறது ஸ்காலர்ஷிப். தர்மத்துக்கு ரெண்டுமே உதவும். மனுஸ்மிருதியில சொல்றார், சாஸ்திரத்தை பாரு, ஸ்ருதியை பாரு, ஸ்மிருதியை பாரு, அத்தை பாரு, இத்த பாரு, எல்லாத்தையும் லிஸ்டா சொல்லிவிட்டு கடைசியா ஒரு முறை இங்கேயும் கேட்டுன்றோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு எது தர்மம், இந்த இடத்துல என்னத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு இடத்துல நிர்ணயம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு ஃபைனலா இங்கேயும் கேட்டுன்றோம் அப்படிங்கிறார். ஆத்மனஹா திருப்தி ரேவச்சே அப்படின்னு வாக்கியம் ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி இங்க என்ன, சாஸ்திரஜ்ஞங்கிறதுல எதெல்லாம் அடக்கம்னு ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் எல்லாம். கிருதஜ்ஞ அப்படிங்கிறதுல இது அடக்கம், ஹிருதயம் அடக்கம். ஆத்மாவேத சுபாசுபம் ஆத்மாவேத்தி சுபாசுபே அது அடக்கம். அதுதான் விஷயங்க. சாஸ்திரஜ்ஞ கிருதஜ்ஞ புருஷாந்தரகோ. மனுஷாளுடைய ஹிருதயம் புரிஞ்சு அதில் உள்ள சுக துக்கங்கள் புரிஞ்சு எம்பத்தைஸ் பண்றவர். புருஷாந்தரகோ விதஹா. எங்க அனுகிரகம் நிகிரகம் இதுக்கெல்லாம் ஸ்தானம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவர். சத் சங்கிரக பிரகிரகணே ஸ்தானவிது நிகிரஹஸ்ய சேகே ஆயகர்மணி உபாயஜ்ஞா சந்திருஷ்டவ்யய கர்மவிது. ஆயகர்மாங்கிறது சம்பாதிக்கிறது. தார்மீகமா பொருளை சம்பாதிக்கிறதுல சிரேஷ்டமானவர், அது நன்கு அறிஞ்சவர், அதுக்கு உபாயம் அறிஞ்சவர். அப்புறம் எந்த இடத்துல எப்படி செலவழிக்கிறதுங்கிறதுல விஷணதியானவர். சந்திருஷ்ட விய கர்மவிது. ஸ்ரைஷ்டியம் சாஸ்திர சமூகேஷு பிராப்தஹ வியாமிஸ்ரகேஷு ச அர்த்த தர்மௌ ச சங்கிருஹ்ய சுகதந்திரஹ நச அலசஹாய. அர்த்த தர்மௌ ச, தர்மம் அர்த்தம் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவர். அதை பேலன்ஸ் பண்ணி எது மாதிரியா சுகமான ஒரு ஆலோசனை சொல்லலாம் என்று தெரிஞ்சவர். ரொம்ப பெரிய அறிவாளிகள்லாம் கூட மண்டைய உடைச்சுண்டு உட்காந்துண்டு ஒரு பிரச்சனையை பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாளாம் மந்திரிமார்கள்லாம். யுவராஜன் ராமச்சந்திர பிரபு அப்படி வருவாராம். அப்படி வந்து ஜம்னு அனாயாசமா அங்க ஒரு ஆசனத்துல வந்து உட்காந்து பாரான். அவ சொல்றத கொஞ்ச நாய் தான் கேட்டிருப்பாராம். வளவளன்னு அவ பேசிட்டு இருப்பாளாம். என்ன மண்டைய உடைச்சுட்டு இருக்கா வா ஏற்கனவே. அதுக்கு கொஞ்ச நாய் அதை அப்சர்வ் பண்ணிட்டு சுலபமா ஒரு பதில சொல்லுவாராம். வெண்ண மாதிரி அப்படி சுலபமா கேட்டான்னா, அடாட இவ்வளோ ஈஸியா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமா, இந்த பிரச்சனையை இவ்வளோ சுலபமா தீர்க்க முடியுமா அப்படின்னு யாருமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அவரோட வார்த்தைகள் இருக்குமா. சுகதந்திரஹா. ரசிகர். ரசிகருங்கிறதுனால சோம்பேறி கிடையாது. நச்சா அலசஹா. பொதுவா இந்த ரசனை அப்படிங்கிற ஃபீல்டு இருக்கு பார்த்தேடா, அதுல ரொம்ப இறங்கி அதுலயே முழுகிட்டேன்னா அப்புறம் லோக விஷயங்கள்ல ஒரு சோம்பல் வந்துடும். எடுத்து போட்டு செய்யறது ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் போயிடும். இதவோ ஒரு லூசு மாதிரி இருப்பான். அதுமா ரசிகரா இருக்கக்கூடியவர். ஆனா நான் அலசஹா, சோம்பலற்றவர், சோம்பேறித்தனம் இல்லாதவர். சுகதந்திரஹா நச்சாலசஹா. மேலும் சொல்றார் ராமச்சந்திர பிரபுனுடைய குணங்களை. அபியாதா பிரஹர்த்தா ச சேனா நய விசாரதஹ ஆரோஹே வினயே சைவ யுக்தோ வாரண வாஜினாம் தனுர்வேத விதாம் ஸ்ரேஷ்டஹ லோகே அதிரத சம்மதஹ. அபியாதா பிரஹர்த்தா ச சேனா நய விசாரதஹ.
அப்ரதிருஷ்யச்ச சங்கிராமே க்ருத்தைரபி சுராசுரைஹ அனசூயோ ஜிதக்ரோதः ந திருப்தः ந ச மத்சரி ந சாவமந்தா பூதானாம் ந ச காலவசானுகः.